வந்து அடிச்சத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா அன்பரசு, அதுக்கப்புறம் வந்து பசுபதி எல்லாருமே அங்க வராங்க. அவங்கலாம் வந்து விலக்கி விடுறாங்க. "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க வீட்டு பிள்ளைய பையன அடிப்பீங்களா? உங்க வீட்டு பொண்ணும் சேர்ந்து தானே சமைச்சு சைன் போட்டா? அதுதான் முடிஞ்சு போச்சுல்ல 1 வருஷம் கான்ட்ராக்ட்டு. அதன்படி என் புள்ள அனுப்பிச்சு விட்றா. இதுல என்ன தப்பு இருக்கு எங்க வீட்டு பிள்ள?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அன்பரசு அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடை "இதெல்லாம் உனக்கு தேவையாடி?" சொல்லிட்டு அவங்க அம்மா அழறாங்க. "அதான் பணத்த வாங்கிட்டீங்களா? பணத்த வாங்கினா போயின்னே இருக்கணும். தேவையில்லாமலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது" அப்படின்றாங்க. உடனே தாத்தா வந்து "மாப்பிள்ளை நீங்க அமைதியா இருக்கீங்களா? தேவையில்லாததுலாம் எதுக்கு பேசுறீங்க?" அப்படின்னோனே, உடனே வந்து "இங்க பாருங்க சாரதா சொன்னா கேளுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "இங்க பாருங்க எதுவும் சொல்றதுக்கு இல்ல. விட்டுருங்க எங்கள" அப்படின்றாங்க. அத கேட்டு வந்து "அத்த ப்ளீஸ் அத்த" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல வராரு. "நீ வந்து எதுவுமே சொல்லாத விஜய். எதுக்காக இவங்க கிட்ட நீ போய் மன்னிப்பு கேட்கணும்? ஒண்ணும் அவசியம் கிடையாது. அவங்க பொண்ணு தானே தப்பு செஞ்சா. அதனால அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது அவங்க வேலை" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. பசுபதி இத கேட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாருமே. பசுபதி வந்து பார்த்துட்டு அப்படியே நக்கலா சிரிக்கிறத பார்த்துட்டு "இதெல்லாம் தேவையாடி? இவன்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. சாரதா உடனே வந்து "சொன்னா கேளுங்க. தயவு செய்து சொன்னா புரிஞ்சுக்கங்க" அப்படி விஜய் சொல்ல வர்றாரு. "போதும், போதும். சொன்னது எல்லாமே போதும். இதுக்கப்புறம் என் புள்ள என் கூடயே இருக்கட்டும். உனக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட என் புள்ள எனக்கு பொண்ணா இருந்துட்டு போறா கடைசி வரைக்கும். நீ வாடி" அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க விஜய் பயங்கரமா கதறிக்காரு, அழறாரு. "காவேரி ப்ளீஸ் காவேரி என்னை விட்டு போகாதடி" அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து கதறாரு. விஜய் பார்த்துட்டே காவேரி வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தாத்தா கிட்ட வந்து விஜய் வந்து புலம்புறாரு. "காவேரி இல்லாம என்னால வாழ முடியாது தாத்தா. ப்ளீஸ் தாத்தா. காவேரி எனக்கு வேணும் தாத்தான்னு" அழறாரு. இப்பலாம் புலம்பி என்ன பிரயோஜனம் விஜய்? நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேனே, என் பேச்ச ஒண்ணு கேட்டியா? இப்ப பார்த்தியா காவேரி பிரிஞ்சே போயிடுச்சுங்க. புலி வரும் புலி வரும்னு சொல்லிட்டு கடைசியில புலியே வந்துடுச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அத கேட்டு வந்து தாத்தா அப்படி சொல்லிட்டு கட்டிட்டு அழறாரு. அவரோட மடியில படுத்துட்டு அழறாரு. இங்க வந்து அவங்க அப்பா, அதுக்கப்புறம் ராகினி, அவங்க மாமா எல்லாரும் பேசிக்கிறாங்க. "அப்பா நல்ல காலம் காவேரி விஜய் பிரிஞ்சுட்டாங்க. இதத்தான் எதிர்பார்த்தேன். இந்த காட்சிய உங்கள பார்க்கறதுக்கு தான் அப்பா கூப்பிட்டேன்" அப்படின்னோனே, நல்ல காட்சிம்மா உண்மையிலேயே எனக்கு கண்குளிர காட்டிட்டம்மா. ரொம்ப நல்லா இருக்குமா. இவங்க 2 பேரும் பிரிஞ்சது பிரிஞ்சதாவே இருக்கணும். எக்காரணம் கொண்டும் இவங்க 2 பேரும் ஒண்ணா சேரக்கூடாது. இந்த விஜய் தான்ப்பா சும்மா காவேரி காவேரின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காரு. மத்தபடி காவேரி கூட புரிஞ்சுக்கிட்டு விஜய் நம்மள வெறுக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா இந்த விஜய் மட்டும் அடங்க மாட்டேங்கிறாரு. விஜயும் காவேரி எக்காரணம் கொண்டும் மீட் பண்ணக்கூடாதும்மா. அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி சேர்ந்துருவான். அதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் கடைசி வரைக்கும் பிரிக்கவே முடியாது நம்ம. "ஆமாப்பா ஆமாப்பா மீட் பண்ணவே கூடாதுப்பா. அதுக்கு ஏதாவது வழி வச்சிருக்கீங்களா? அதுக்கு தான் இருக்கே இருக்காளே வெண்ணிலா. வெண்ணிலா இருக்க வரைக்கும் பயமேன்" அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு சொல்றாரு. அத கேட்டு "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு. "ஆமா, இதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, அதுக்கப்புறம் காவேரி எப்படி வருவா? அதான் முடிஞ்சு போச்சுல்ல. அவ வந்து சட்ட ரீதியாவும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாரி வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண முடியாது. ஏன்னா வெண்ணிலா இருக்கும்போது நம்மளுக்கு பயமே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா வெண்ணிலாக்கு நீ சொல்லிக் குடு ராகினி. எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்து வெண்ணிலாவையும் விஜயும் ஒண்ணா சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீங்க சொல்லிட்டீங்கல்ல மாமா, பாருங்க வெண்ணிலாவும் விஜயும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் காவேரி நிலைமை அவ்வளோதான். இதுக்கப்புறம் காவேரி விஜயை மறந்துட வேண்டியதுதான். இதுதானே நம்மளுக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இங்க வந்து விஜய் அழறத பார்த்துட்டு தாத்தா வந்து அவருக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. தாத்தாவோட மடியில படுத்து விஜய் கதறி அழறாரு. இங்க வந்து ஒண்ணுமே புரியாம பாட்டி வந்து கேட்குறாங்க, "என்னங்க நடந்தது? இங்க என்னங்க நடந்தது? ஒண்ணுமே புரியலங்க எனக்குன்னோனே." நடந்த விஷயத்த எல்லாம் தாத்தா சொல்றாரு. "உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? எனக்கு முன்னாடியே தெரியுமா? அதுக்கு தான் இவங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்றேன்" அப்படின்னோனே, "இப்ப என்ன பண்றது? இங்க பாரு, இப்ப வரைக்கும் விஜய் வந்து காவேரியை தான் விரும்புறான். காவேரி தான் அவன் பொண்டாட்டியாவும் நினைக்கிறான். அவன் அந்த அக்ரிமெண்ட்ல பெரிய விஷயமா நினைக்கல. அத புரிஞ்சுக்காம சாரதா தான் அந்த முடிவு எடுத்துட்டாங்க. நானும் நீயும் சேர்ந்து தான் சாரதா வீட்ல போய் பேசணும். பேசி இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்க்கணும்." "ஆமாங்க, கண்டிப்பா செஞ்சுருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. இங்க சாரதா செம்ம டென்ஷன் ஆயிறாங்க. "இங்க பாரு, எக்காரணம் கொண்டும் இதுக்கப்புறம் இந்த வீட்ல நம்ம இருக்கவே கூடாது. முதல்ல இந்த வீட்ட விட்டு காலி பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க தம்பி, முதல்ல வீடு பாருங்க. உடனே காலி பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே அழறாங்க நம்ம